ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் துவரம்பருப்பு ஊத்தப்பம் செய்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதை சூடாக இருக்கக்கூடிய தோசை தவாவில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அது மேலே குட்டி ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த ஆனியனை அந்த சூடான தவாவில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஆயிலில் அது நல்லா குக் ஆகிறதுக்காக. இது நல்லா குக் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஆனியன் ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் நமக்கு வரும். அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், துவரம்பருப்பு அடை, துவரம்பருப்பு இட்லி செய்கிறதுக்கு உண்டான ரெசிபி. அதே ஃபார்முலாவில் தான் நம்ம இந்த மாவும் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மாவு கெட்டியாக இருக்கணும். அதை எடுத்து அந்த ரோஸ்டான ஆனியன் மேலே அப்படியே வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி தரணும். லேசாக பரப்பக்கூடாதுங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் குக்காருக்கு விட்டுக்கலாம். சைடில் மேலே எல்லாம் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதை மூடி போட்டு மூடி வைக்கணும். இது மூடி வச்சா தான் நல்லா குக் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சுவையான ஆனியன் துவரம்பருப்பு ஊத்தப்பம் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரோட்டீன்